உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உம்மையாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டுமாய் பாடலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளோ தேவை இருந்தாலும் இல்லைங்களா, எவ்வளோ பாரம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ வியாதிகள் மத்தியில், உடல் சோர்வின் மத்தியில் என்னை உலகம் இழுக்கும் பொழுதும் கழட்டி விட்டுட்டு என் கர்த்தரை துதிக்கும்படியா என்னை கொண்டு வந்தீரே ஆவியானவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்தீங்க இல்லையா, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை பார்க்கிலும் ஆமென். என் இரட்சகர் பெரியவரே. ஹல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் ஓ மை லார்ட், என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கினீரே. நான் வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே ஆமென். என் எதிரே மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரே மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், ஆமென். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி ஆமென். பள்ளத்தை மேடாக்கி நீரே. ஹalleluya. திறக்காத கதவுகள் Oh, thank you எல்லாம் Lord Jesus. கிருபையா திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையா திறந்திட்டதே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் சொல்லுங்க. எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆமென். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம் நீங்க நின்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்லம்மா உன்னை நான் கண்ணீரோட விட மாட்டேன்னு சொல்றேன். நீ என்னை மட்டும் நம்பிடுன்றாரு. என்னை மட்டும் நம்பிடு, என்னை மட்டும் நம்பிடு. நீங்க ஆண்டவரை மட்டும் நம்பிடுங்களேன், நம்பிடுங்களேன். எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கைவிடப்பட்டு போகும். கடைசியில் அல்ல, வாழ்கின்ற நாட்கள்ல அந்த நேரத்திலும் கைவிடாத தேவனாயிருப்பார். உலக அன்பு நம்மளை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. இந்த மனுஷனை திருப்திப்படுத்துற ஒரே அன்பு தேவனுடைய அன்பு, நம்ம அப்பாவுடைய அன்பு மட்டும்தாங்க. உலக அன்பு கொடுத்தா நேசிக்கும், கொடுக்கலன்னா நேசிக்காது. ஏதாவது செய்தா நேசிக்கும், செய்யலன்னா நேசிக்காது. ஆனா இந்த தேவன் அன்பு எதுவுமே செய்யலனாலும் உங்க மேல பாசம் காட்டுகிற ஒரே அன்புங்க, ஒரே அன்பு. இந்த அன்பு தான் இன்னைக்கு உயர்த்த போறோம். ஓ மக்க நன்றி நன்றி நன்றி. பிரச்சனைகளை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க, அது உங்க முடிவு கிடையாது. இன்னைக்கு சொல்ற இந்த காலையிலேயே நீங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ, இந்த கஷ்டத்தை தலைகீழா மாற்றுவார் என் ஆண்டவர். தலைகீழ புரட்டி போட்டுருவார். இங்க வந்து நிக்கிறோம் பாருங்க, இன்னைக்கு நாங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்துறார், சாட்சியா நிற்க வைக்கிறார். ஆனா எவ்வளவு கஷ்டங்களை பட்டு இருக்கிறோம், எவ்வளவு பாடுகளை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த பாடுகளை நினைச்சு பார்க்க நேரம் இல்லாமல் கர்த்தர் மாற்றி விட்டார். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்துக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான நன்மையால உங்களை நிரப்புவாருங்க.
எந்த பிரச்சனை உங்களை கீழே நோக்கி இழுத்து கொண்டு இருக்குதோ, எந்த பிரச்சனை உங்களை முன்னேற விடாம தடைக்கற்களை அடுக்கி கொண்டு போகிறதோ, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஆராதனைக்கு வந்து நிற்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. உங்க கண்ணீர் மாற, கவலை மாற, நான் என் தேவனை துதிப்பேன், சந்தோஷமாய் துதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவனை. ஆராதனைக்கு ஒரு நாளும் தடை வர மாட்டேன், நான் நிற்க மாட்டேன். என் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, என் மூச்சு காற்று நிற்கும் வரை என் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி ஆண்டவரே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இதெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து அடிக்கடி சொல்றார். பயப்படாதமா, என்ன நடந்துருச்சு? தீங்கு உன்னை நோக்கி வருதா? தீங்கு ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால எல்லா தீங்கையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுங்களா? எவ்வளவு தீமைகள் உங்களுக்கு வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரிக்கு சரி கட்டுகிற தேவன். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவங்க போய் உழைத்து சம்பாதித்ததை காட்டிலும் அதிகமாய் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணின அதே தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டின அதே தேவன் இந்த காலையில உங்களுக்கும் எனக்கும் சரிக்கு சரி கட்டுகிறார். புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகளுக்கு சரிக்கு சரி கட்டுகிறார். உங்கையாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உங்கையாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீ விட்டதில்லை. குப்பையில் இருந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் இருந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஏமாந்து போக மாட்டேன், ஏமாந்து நான் ஜெயித்து இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன்.
பிள்ளைகளை ஏமாற்று போறதற்கு விட மாட்டீங்கப்பா. எல்லாம் இருதயத்தில் பிடித்து கொள்ளுவோம். ஒரு நாள் நம்ம தோற்று போக தேவன் விட மாட்டான். அவருக்கு வெற்றி மாத்திரம்தான் தெரியும். தோல்வியில் கிடக்கிறவங்களை எடுத்து வெற்றியாக தான் மாற்றுவார். தோல்வியில் இருக்கிறவங்கள திரும்பவும் தோல்விகளை நடத்தவே மாட்டான். தோல்வியில் இருக்கிறீங்களா, பிரச்சனையில் இருக்கிறீங்களா, விடுதலையை கொடுக்கிறது என் விடுதலை நாயகன் என் இயேசு. ரட்சிப்பின் தேவன் என் இயேசு. ரட்சிப்பின் தேவன் மீட்பின் காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. என்னோடு இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கு. அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா நீங்க அழவே கூடாது, கண்ணீர் விடவே கூடாது. நீங்க சந்தோஷத்தின் நாட்களை அனுபவிக்கும் போது வந்து கண்ணீரோடு சாட்சி சொல்லுங்கம்மா, சாட்சி சொல்லுங்க. என் சகோதரியே, கண்ணீர் வேணாம் நமக்கு, கண்ணீரை கர்த்தர் நமக்கு கொடுக்கலமா. அல்லேலூயா. என் மகளே நீ அழாதே, உன்னை நான் செல்லமா வச்சிருக்கிறேன். நீ என் ரூபவதியா இருக்கிறமா, நீ என் ரூபவதி, என் நேச குமாரத்தி. எவ்வளவு கொஞ்சுறாரு உங்களை ஆண்டவர். நீங்க அழும் போதெல்லாம் உங்களை கொஞ்சுறாரு. கர்த்தர் நல்லவர். ஆமே. தேவனை துதிப்போம். அவருடைய வார்த்தைக்காய் காத்திருங்க. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களை சும்மா அனுப்பவே மாட்டார். அவருடைய ஆலயத்துக்கு, அவர் வீட்டுக்கு வந்தவங்களை திருப்தியாய் கடந்து போக பண்ணுவார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போவோம். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை ஏறெடுப்போம். விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி.